ஹலோ யுவர்ஸ், ஐயனார் துணை ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோடு நான் இப்போ உங்கள மீட் பண்ண வந்திருக்கிறேன். இனி இவருக்கு பதில் இவரா அங்கே? தம்புயினில் பார்த்தவுடன் எல்லாம் ஒரு நிமிடம் ஷாக்காகி இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஹாப்பி நியூஸோடு தான் நான் உங்கள மீட் பண்ண வந்திருக்கிறேன். அது என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு என்று வாங்க முழுசா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவியில பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் தாங்க ஐயனார் துணை சீரியல். இந்த சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இப்போ போயிட்டுருக்குது. நடைமுறையில என்ன நடக்குதோ, அந்த மாதிரி தாங்க இப்ப சீரியலோட ஸ்டோரிய கொண்டு போறாங்க. தேவையில்லாம அன்வான்டட் சீன் எதுவுமே வராத மாதிரி தான் இந்த சீரியல இப்ப நீட்டா கொண்டு போறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் நல்லா ரசிகர்களிடம் ரீச் ஆயிருக்குது. டிஆர்பி இப்போ ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் தெலுங்குல ரீமேக் பண்ண போறாங்கன்ட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குது. அது பார்த்தீங்களா, ஸ்டார்மா தெலுங்கு சேனல்ல தான் அது. அதுவும் ஒரு சூப்பர் சேனல் தாங்க. இந்த சேனல்ல தான் ஐயனார் துணையோட அஃபிஷியல் தெலுங்கு ரீமேக்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. இந்த சீரியல்ல யார் ஆக்ட் பண்ண போறாங்கன்னா, தீபக் குமார் நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நெறையா சீரியல் பண்ணியிருக்கிறாரு. இவர் தமிழ்ல பார்த்தீங்களா, என்றென்றும் புன்னகை, ஈரமான ரோஜாவே, இப்ப ஜீ தமிழ்ல மனசெல்லாம் சீரியல்ல வந்து கரிகாலன் ரோல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. சூப்பரா அது அவரோட ரோல் சூப்பரா இருக்குது. இப்ப ஐயனார் துணையோட டெலிகாஸ்ட் தெலுங்கு ரீமேக்ல சோழன் ரோல்ல இவரு தான் பண்ணுவாருன்ட்டு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்குது. ஆனா அது கன்ஃபார்மா இல்லையான்ட்டு தெரியல. நியூஸ் கிடைச்சிருக்குது. ஆனா இது அஃபிஷியல் நியூஸா தான் இருக்குது. சரிங்க. ஐயனார் துணை தெலுங்கு ரீமேக்ல இவர் ஹீரோவா நடிச்சா நல்லா இருக்குமா? இருக்காதா? என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இதே போன்ற வீடியோல உங்கள மீண்டும் நான் சந்திக்கிறேன்.